இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்களை கைவிட்டது போல இருக்கிறதா? என்னுடைய பிள்ளை கைவிட்டு விட்டான், என்னுடைய புருஷன் கைவிட்டு விட்டான், மனைவி கைவிட்டு விட்டாள், உற்றார் உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள், என்னை தூக்கி எடுக்க வேண்டியவர்களெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று ஏக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு தனித்து விடப்பட்டவனாய் ஓரத்தில் ஒதுங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே மரித்த பின்பு அந்த பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுக்கிறார்கள். இந்த யோசுவா இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்தி செல்லுவேன்? எனக்கு முன் அனுபவம் இல்லையே. நான் இந்த ஜனங்களை எவ்வாறு கானானுக்கு அழைத்து கொண்டு போவேன்? இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், கோபமுள்ள ஜனங்கள், இவர்களுக்கு நான் எப்படி தலைவனாய் இருப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் யோசுவா கேட்டபோது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேகர் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களை தூக்கி விட வேண்டிய புருஷன் உங்களை கைவிட்டு இருக்கலாம். பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளியிருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஏளனமாய் பார்த்து நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி உங்களை தள்ளிவிட்டிருக்கலாம். வியாதியின் நிமித்தம் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு எப்படி நான் இருந்தேனோ அதுபோல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவிடம் சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பாவ படுகொலைக்குள் கிடந்த உங்களை என்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் மீட்டெடுத்து உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் உங்களை சும்மா விட்டு விடுவதற்கல்ல, உங்களை கைவிடுவதற்கல்ல, உங்களை விலக்கி தள்ளுவதற்கல்ல. நான் உங்களை தெரிந்தெடுத்தது என்னுடைய சித்தமும் திட்டமும் நிறைவேற்றும் அளவும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து இந்த காலை பொழுதில் ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்தில் இந்த வார்த்தையை நான் பற்றி கொள்ளும்போது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்பட வேண்டும், என் குடும்பத்தில் நான் அநேக வேளையில் தள்ளப்பட்டவளாய் காணப்படுகிறேன், வேண்டாம் என்று என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் ஆண்டவரே, எனக்கு துணை செய்வார் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, நான் ஓரமாய் ஒதுங்கி கிடக்கக்கூடிய கல்லை போல் இருக்கிறேன், என்னை சவுட்டி மிதிக்கிறார்கள், என்னை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், என்னை கேலி பண்ணுகிறார்கள், என்னை அவமானமான வார்த்தையால் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான்
உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நீங்கள் என்னுடைய செட்டையின் கீழ் இருப்பீர்கள். அங்கு ஆரோக்கியம் உண்டு, அங்கு வெளிச்சம் உண்டு, அங்கு இருள் இருப்பது இல்லை. நீங்கள் துக்க முகமாய் இருப்பதில்லை. அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கு உலாவும். அந்த இடத்தில்தான் நான் உங்களை கொண்டு வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ ஜனங்களே, எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நம்மை உருவாக்கி, நம்மை சிருஷ்டித்து, நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்த நல்ல தகப்பன் இன்றும் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நமக்கு அனுதினமும் வார்த்தைகளை தந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் தேற்றி நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறார். அந்த நல்ல தகப்பனைத்தான் நானும் நீங்களும் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களா ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக வேளையில் நாங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, எங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பேசினீரே ஆண்டவரே. எங்களை நீர் கைவிடலப்பா, எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் மரண பள்ளத்தாக்கில் விழுந்து கிடந்த போதிலும் அங்கேயும் உம்முடைய கரம் வந்து என்னை தாங்கினது ஆண்டவரே. படுகுழியில் விழுந்து கிடந்த போதும் அங்கேயும் உம்முடைய வார்த்தை வந்து என்னை தாங்கினது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை இடைக்கட்டி எங்களை திரும்பவும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. விழுந்து விழுந்து போகிற நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. இனியும் ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி எங்களை நல்வழியில் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் சொந்த பந்தங்களை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எல்லாரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலையில் யாராகிலும் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தேவன் ஆண்டவரே உதவி செய்து அவர்களை தேவன் அரவணைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கூடவே இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.